திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது திருவிடைக்கழி. அந்த திருத்தலத்தில் உள்ள முருகனின் பெருமையை பற்றி தான் பார்க்க இருக்கிறீங்க. திருவிடைக்கழிக்கு நாம் ஏன் போகணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த திருவிடைக்கழியில் பார்த்திங்கன்னா முருகன் மட்டும் இல்லை, சுவாமியும் இருக்கார். இறைவர் பேர் பார்த்திங்கன்னா காமேஸ்வரர், அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா காமேஸ்வரி. இந்த தலத்தில் வழிபட்டு முக்தி அடைஞ்சவங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகுசுந்தன் மன்னன், அப்புறம் வசிஷ்டர், சேந்தனார், அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் இந்த தலத்தில் வணங்கி எம்பெருமான முருகப்பெருமானை வணங்கி முக்தி அடைஞ்ச தலம். அப்படிப்பட்ட சிறப்பான தலமாக இது சொல்லப்படுது. இந்த தலத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவிடைக்கழின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா, தெய்வ யானை எம்பெருமான்கிட்ட திருப்பரங்குன்றம், அதாவது முருகப்பெருமான் இருக்கிற இடத்துக்கு விடை கேட்டாலாம். அதேமாரி முருகனுக்கு இரணியாசுரனை கொன்ற அந்த பழி கழியணும் அப்படின்னா இந்த தலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இது திருவிடைக்கழி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இங்கே உள்ள அம்பாள் தரங்கம்பாடிக்கு போயிட்டாலாம். அதனால் அம்பாளுக்கு இங்கே சன்னதியே கிடையாது. நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த குறாமரம். இந்த மரத்தடியில் தான் முருகப்பெருமான் விளையாண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே முருகப்பெருமான் தியான இதில் இருக்கிறதுனால இங்கே ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இது குறாமரத்து அடியில். அதை எல்லாரும் வணங்கி பூஜை பண்ணி அதில் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே அருவுருவமாக முருகப்பெருமானே இங்கே அமர்ந்து தியானம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால சுவாமி அங்கே சன்னதியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த குறாமரத்தடியில் இருக்கிற இந்த சிவலிங்க இதில் எல்லோரும் தரிசனம் பண்ணுறாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் உண்மையான முருகர் இங்கே அமர்ந்து நிஷ்டையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால எல்லோரும் இங்கே இப்போ தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே உட்காந்து இந்த குறாமரத்தடியில் அந்த பந்தல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்களே, இந்த இடத்துக்கிட்ட தியானம் பண்ணி. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஒவ்வொரு தலத்துலேயும் மூலஸ்தானத்தில் ஒரே ஒரு சுவாமி இருப்பார். அதாவது சிவன் இருப்பார், இல்லைன்னா முருகன் இருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் பிரதான மூர்த்தியாக இருக்கிறாரு. பின்னாடி உள்ளடங்கி பார்த்திங்கன்னா சிவலிங்க மூர்த்தமும் நமக்கு காட்சி தருது. அப்போ ரெண்டு மூர்த்தத்தையுமே நம்ம அதோட ரெண்டு மூர்த்தமுமே தனித்தனி விமானங்களில் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறப்பு. இந்த தலத்தில் 9 பேரில் சேந்தனார் திருவிசைப்பா பாடியிருக்கிறாரு. இவர் பாடலில் அந்த திருவிசைப்பா பதிகம் முருகனை பற்றியே தான் அமைஞ்சிருக்கு. அது ஒரு சிறப்பு. அது அந்தாதி அமைப்பில் பாடப்பட்டிருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த பதிகம் பார்த்திங்கன்னா தலைவன்கிட்ட அன்பு கொண்ட தலைவியோட துன்பத்தையும் அவள் பிரிவால் ஆற்றாமையும் எப்படி அதை இறங்கி அதை கண்டு பார்த்து சகிச்சிக்க முடியாமல் அந்த நற்றாய் சொல்லுவதாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அதுமாரி 9ஆம் திருமுறையான திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு பதிகங்கள் பொதுவாக சிவபெருமானோட திருமேனி சிறப்பு, அடியாருக்கு அருளிய அந்த பெருமானோட தலங்கள் இதெல்லாம் தான் சொல்லும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சைவ சமய கருத்துகள், இந்த தத்துவ கருத்துகள் இது எல்லாத்தையும் இந்த பாடல் புகழ்ந்து சொல்கிறது. அதேமாரி ராஜகோபுரம் 7 நிலையில் அப்படியே அழகான வண்ண பொலிவில் நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்குது. சிவபெருமான் இங்கே இருந்தால் கூட இதை முருகன் தலம் அப்படின்னு தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு. ஏன்னா திருவிடைக்கழி அப்படின்னாலே முருகன் கோயில் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிற அளவுக்கு இது ரொம்ப பெயர் பெற்ற ஒரு தலமாக இருக்குது. இங்கே சுப்பிரமணிய கடவுள் மூலமூர்த்தியாக இருக்கிறதுனால இந்த தலத்துக்கு மகிழவனம் அப்படிங்கிற ஒரு பேரும் சொல்கிறாங்க. தெய்வயானைக்கு தனிச்சன்னதி இருக்குது. அதுவும் தனிச்சன்னதியில் அவள் தவக்கோல தரிசனம் நமக்கு தரா. சேந்தனார் முக்தி பெற்ற ஒரு தலம். திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள ஒரு முருகன் தலம் அப்படின்னா இந்த திருவிடைக்கழி மட்டும்தான்.
கோயிலில் நுழைஞ்சாலே முன்மண்டபத்தில் திருப்புகழ், வேல் விருத்தம் இதெல்லாம் வந்து அந்த கல்வெட்டில் இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். இந்த தலத்தில் 2 தலவிருட்சம் இருக்குது. அதாவது ஒரு கோயிலில் வந்து சுவாமி இருக்காருன்னா அவருக்கு ஒரு தலவிருட்சம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானும் இருக்கார், உள்ளடங்கி சிவபெருமானும் இருக்கிறதுனால 2 தலவிருட்சம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து குறாமரம் தலவிருட்சமாகவும் சிவபெருமானுக்கு வந்து மகிழ மரம் தலவிருட்சமாகவும் இந்த கோயிலில் விளங்குது. குறாமரம் வந்து பார்த்திங்கன்னாக்கா எப்பயும் எந்த சமயம் பார்த்தாலும் அப்படி தழைச்சி அப்படி ஒரு அழகாக அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது. அதேமாரி பங்குனியில் அது பூக்குது. பங்குனியில் மட்டும்தான் அது பூக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த குறாமரங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக மலை பக்கம்தான் இது வந்து நிறையா வளரும். ஆனால் இந்த குறாமரம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இங்கே வந்து வளர்ந்துருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. ஏன்னா குறாமரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணால் தியானம் நல்லா வரும் அப்படின்னு. அதாவது முருகப்பெருமானை தியானம் பண்ணும்போது இந்த குறாமரத்தடியில் உட்காந்து எல்லோரும் தியானம் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மூர்த்தம் இருக்கிறதுனால 2 தலாமரம் இருக்குது. ஒன்று குறாமரம், இன்னொன்று மகிழ மரம். குறாமரம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கும், மகிழ மரம் வந்து சிவபெருமானுக்கும் உள்ள தலமரமாக இப்போ இந்த தலத்தில் இருக்குது. இந்த குறாமரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தழைச்சி பெரிய மரமாக நமக்கு காட்சியளிக்குது. பங்குனியில் பூக்கும் அப்படின்னு இங்கே உள்ளவங்கள்லாம் சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் இந்த குறாமரம் வந்து எங்கே வளரும் ரொம்ப செழிப்பாக அப்படின்னா மலைகளில் தான் ரொம்ப செழிப்பாக வளருமா. ஆனால் இந்த தலத்தில் வந்து இந்த குறாமரம் இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அது வித்தியாசமாக இங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து தான் வந்து அந்த தழைச்சி இருக்கிற குறாமரத்துக்கு அடியில் உட்காந்து தான் நிறையா பேர் தியானம் செய்கிறாங்க. மேலும் இந்த தலத்தில் உள்ள சிறப்பு என்னன்னா முருகப்பெருமான் இங்கே வந்து கால் பதிச்சு விளையாண்ட இடம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம கால் வச்சாலே போதும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுப்பிரமணிய கடவுள் வந்து இந்த குறாமரத்துக்கும் கீழே தான் அவர் நிஷ்டையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணால் அது ரொம்ப சிறப்பு. மனமும் ஒன்றி வரும். அதுமாரி சாந்தத்தையும் சத்துவ குணத்தையும் அது தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி 2 மூர்த்தத்துக்கும் 2 சண்டேஸ்வர மூர்த்தமும் இருக்குது. சிவபெருமானுக்குள்ளது சிவ சண்டேஸ்வரனும் முருகப்பெருமானுக்குள்ளது குக சண்டேஸ்வரரும் அப்படின்னு சொல்லி 2 சண்டேஸ்வர மூர்த்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உரிய சிறப்போடு இருக்குது. 2ஆம் பிரகாரத்தில் வடக்கு மதிர்ச்சுவரில் 2 உருவங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. ஒன்று பொற்கோயில் நம்பி, இன்னொன்று வந்து 3000 நம்பி. இந்த பேருக்கும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு மேடை இருக்குது. அதில் ரிஷபம், ஒரு இடையன், ஒரு குடம், பாம்பு இந்தமாரி உருவங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் தள்ளி மன்னன் ஒருத்தன் இருக்கிற மாதிரி ஒரு உருவமும் இருக்குது. இதெல்லாம் வந்து தலபுராணத்தோட தொடர்புடைய உருவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தேசாந்திரி கட்டளை அதுதான் இந்த கட்டளையாக இங்கே செயல்பட்டுருக்கு. அதுமாரி 4 கால பூஜைகள் வந்து நடைபெறுது இந்த கோயிலில். கல்வெட்டில் முருகனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறாத்துடையார் அப்படின்னு செதுக்கப்பட்டிருக்கு. இந்த திருவிடைக்கழி கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பல மடங்கள் அங்கே இருக்கிறதாகவும் இப்பயும் பல மடங்கள் இருக்குது அப்படின்னு கல்வெட்டில் இருக்குது. அதோட வேதம் ஓதுனவங்களுக்கு வழிபாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து நிலங்கள் நிறையா வந்து சொத்துக்கள் வந்து நிறையா எழுதி வச்சாங்க அப்படின்னும் இந்த கல்வெட்டுலேருந்து தெரியுது. இதுக்கு பக்கத்தில் உள்ள திருத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்கடவூர். ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா 7 வாரம், 9 வாரம், 11 வாரம் அப்படின்னு மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு இந்த தலத்துக்கு வராங்க. வந்து பார்த்திங்கன்னாக்கா அவங்க வேண்டினது நடந்த பிறகும் நான் இத்தனை வாரம் வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எனக்கு இங்கே வந்தது நடந்ததுமா, அதனால் நான் வந்து திரும்பவும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நீங்களே பாருங்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து தில்லையாடி வழியாக போகிற பஸ்ஸில் வள்ளியம்மை வளைவு அப்படின்னு வரும். அதுக்குள்ளே இருந்து ஒரு 3 கிலோமீட்ரு உள்ளே போனோம்னா அந்த திருவிடைக்கழி தலம் வரும்.
அதுமாரி மயிலாடுதுறையிலேருந்தும் நிறைய பஸ் இருக்குது. அதுமாரி பொறையாறுலேருந்தும் நிறைய பஸ் இருக்குது இந்த தலத்துக்கு. எல்லா தெய்வங்களோட முருகனை வணங்குனாக்கா நின்று பேசுவார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் கூட எந்த கோரிக்கை வச்சாலும் அதை உடனே நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைக்கு இறங்கி ஓடி வருகின்ற பெருமாள் யார் அப்படின்னா முருகப்பெருமாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இங்கேயும் திருவிடைக்கழியிலையும் பார்த்திங்கன்னா இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலே திருவிடைக்கழியில் இருக்கிற முருகனுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், வீட்டில் ஒரு சங்கடம், இல்லை ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை ஒரு குழந்த பேர் வரணும், இல்லை திருமணம் நடக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒரே தலமாக இருக்கிறது இந்த திருவிடைக்கழி தான். இங்கே வர்ற இது வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இந்த திருவிடைக்கழிக்கு வர்ற கூட்டம் அதிகரிக்கிறதுலேருந்தே நம்ம இந்த முருகப்பெருமான் எப்படி எல்லாருக்கும் அருள் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதை மாதிரி நிறையா பேர் சொல்கிறதையும் நம்ம வந்து கேட்குறோம் இங்கே. அந்தமாரி ஒரு சிறப்புடைய தலம். அதனால் அடியார் பெருமக்கள் அத்துணை பேரும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், குழந்த வேணுமா, கல்யாணம் நடக்கணுமா, வேலை கிடைக்கணுமா, இல்லை நோய் தீரணுமா, எதுவாக இருந்தாலும் இந்த திருவிடைக்கழியில் வந்து வேண்டிக்கிட்டு 7 வாரம் 9 வாரம் 11 வாரம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டாக்கா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலம் திருவிடைக்கழி. அதனால் அடியார் பெருமக்கள் பக்தர்கள் எல்லோரும் இந்த திருவிடைக்கழிக்கு வந்து இந்த முருகப்பெருமானோட அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடைக்கழி முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். இந்த அம்மா பேசுகிறத நீங்களே கேளுங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த திருவிடைக்கழிக்கு வந்து அந்த பலனை அனுபவித்தவங்க. அதனால் அவங்க பேசுகிறத நீங்களே கேளுங்க. சிவாய நம. சொல்லுங்க. ஓ சரி சரி. எத்தனை வாரம் வந்து விளக்கு போட்டிருக்கீங்க? ஓ சூப்பர். இப்போ தொடர்ந்து வருவீங்க? சரி சரி. ரொம்ப நன்றிம்மா. இங்கே பாருங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்த திருத்தலத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு திருத்தலத்துலேயும் பார்த்திங்கன்னா மூலவருக்கு வந்து அந்த கோயிலில் உள்ள சிவாச்சாரியர்கள் தான் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதேமாதிரி உற்சவருக்கும் அவங்க தான் வந்து பூஜை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத யாத்திரை குழு வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா, உற்சவமூர்த்தியை இங்கே இருக்கிற உற்சவமூர்த்தியை கேட்டு வாங்கி அவங்களே அந்த சிவாச்சாரியாரை வச்சு இந்த குராமரத்து அடியில் அந்த உற்சவமூர்த்தியை வச்சு, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறையா பேர் இருந்து அந்த அபிஷேகத்தை பார்க்க முடியாது பார்த்திங்களா. அதனால் அந்த குராமரத்தடியிலேயே அந்த உற்சவமூர்த்தியை வச்சு எல்லா அபிஷேகமும் பண்ணி அவங்களே நைவேத்தியம் எல்லாமே அவங்களே கொண்டு வராங்க. இந்த பாத யாத்திரை குழு வர்றவங்க கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லாகவே பாத யாத்திரை வர்றவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேருந்தும் பார்த்திங்கன்னாக்கா இங்கே சுவாமி மலையிலேருந்து வர்றவங்க, அதேமாதிரி சுற்றி உள்ள தலங்களில் உள்ளவங்கெல்லாம் இங்கே வந்து பாத யாத்திரையாக வந்து இந்த மாதிரி பூஜையை அவங்களே சிறப்பாக வந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த இது பூஜை முடிஞ்சோடனே எல்லாருக்கும் வயிறார சாப்பாடும் அவங்களே இந்த பாத யாத்திரை குழுவே ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடும் அவங்களே போடுறாங்க. ரொம்ப சிறப்பாக அந்த பூஜையெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா இந்த குராமரத்தடியை சுற்றி தொட்டில் கட்டுறாங்க. அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டுறாங்க.
குழந்த பிறந்த பிறகு அந்த வளைகாப்பு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வளையலை கொண்டு வந்து இங்கே இந்த குறாமரத்தடியில் எல்லாரும் வந்து மாட்டி வைக்கிறாங்க. இந்த மரத்திலேருந்து அந்த வளையலை இப்போ குழந்தை இல்லாதவங்க குழந்த பிறந்து கொண்டாந்து வளையல் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த வளையலை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு குழந்த பிறக்குது. குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து இந்த தொட்டியில் கட்டிட்டு குழந்த பிறந்த பிறகு அந்த வளையலை கொண்டு வந்து போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த வளையலை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் போட்டுக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு குழந்த பிறக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா வளையல் எடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் வந்து நின்றுட்டுருக்கு எப்போ பார்த்தாலும். இந்த மாதிரி குழந்த இல்லாதவங்க அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி நோய் யாருக்காவது இருக்குன்னா அதுக்கு வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பரிகார தலமாக, அதாவது சில ஊருக்கு போனால் குழந்த பிறக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே இது எல்லாத்துக்குமே இது வந்து பரிகார தலமாக அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு தலமாக இது இருக்குது. அதனால் அடியார் பெருமக்கள் அத்துணை பேரும் வந்து இந்த தலத்தை தரிசிச்சுட்டு உங்களோட எல்லா குறைகளையும் தீர்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருவிடைக்கழி முருகனுக்கு அரோகரா.